இந்த ஃப்ரண்ட் பக்கம் வந்து நம்ம 3 டாட் பிடிப்போம் இல்லையா, அது வந்து இந்த சென்டர் டாட்டும் இந்த டாட்டும் பிடிச்சிருவோம். 3வது டாட் பிடிக்கிறதுல நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது. நான் அது உங்களுக்கு இப்போ கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இப்போ இப்படி இருக்குதுன்னா இந்த டாட்டையும் இந்த டாட்டையும் இப்படி ரெண்டுத்தையும் ஒன்றா சேமாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இடம் வந்து இப்படி வந்துடுமா. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து அந்த கர்வ் வந்து கரெக்டாக அந்த வளைவு வந்து உட்காரும். கரெக்டாக அந்த ஹாம்கோல் கிட்ட வந்து அந்த வளைவு வந்து உட்காரும். லைட்டாக இப்படி ஈவனாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு தையலை போட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கரெக்டாக அந்த இடம் வந்து ஜாயிண்ட்டு உட்காந்துரும். அவ்வளோதாங்க. அந்த 3வது டாட் பிடிக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸி தான், பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். பிடிச்சிட்டு நான் காட்டுறேன், இருங்க பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடம் வந்து கரெக்டாக உட்காந்துரும். உங்களுக்கு அந்த ஒரு பக்கம் இழுக்கிறது தூக்குறது அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் பார்க்குறதுக்கு ஷேப் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.